இலங்கையில் முதலாக தீவிர இடதுசாரியான அனுரா குமாரா டிசநாயக்கே ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இடதுசாரிகள் எப்போதும் சீனாவுடன் நெருக்கமாக இருப்பார்கள். எனவே இவர் சீனாவுக்கு ஆதரவாக இருப்பார் என்று ஊடகங்களில் பேசப்படுகிறது. ஆனால் உண்மையில் புதிய ஜனாதிபதியின் அரசியல் கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியின் பின்னணியில் அமெரிக்கா உள்ளது என இலங்கை குறித்த ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதற்குதான் சீன ஆதரவு ராஜபக்ஷவின் அரசை போராட்டம் மூலம் நீக்கும் பின்னணியில் அமெரிக்கா இருந்ததாக கூறப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகர திட்டம் போன்ற முக்கிய சீன திட்டங்களை அக்கட்சி தீவிரமாக எதிர்த்து வருகிறது. அதேபோல இலங்கையில் இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்யப் போவதாகவும் புதிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையுடனான தனது உறவுகளை சீர்குலைத்த கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணியை சீனா கருதுகிறது. இலங்கை மூலம் அமெரிக்கா தனது சர்வதேச அரசியல் விளையாட்டை இந்திய பெருங்கடலில் மேம்படுத்துகிறார்கள்.